இஸ் ஒன் ஆஃப் த ரெனவுண்ட் டாக்டர், எய்ம்ஸ் டைரக்டர் டாக்டர் வேணுகோபால். அவர் ஒரு நாள் வந்து பிரசிடெண்ட்டை பார்க்க வந்தார். என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்புமணி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, 500 கோடி ஃபைலில் என்னை கையெழுத்து போட சொல்கிறாரு, இது அப்படியே ஊழல் கரப்ஷன், என்னால் கையெழுத்து போட முடியாது அப்படின்றார். யாரு? எய்ம்ஸ் டைரக்டர். யாரு? டாக்டர் வேணுகோபால். ஓகே ஓகே. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு? அப்துல் கலாம். அப்துல் கலாம்கிட்ட. கலாம் சார் என்னைய கூப்பிட்டு இது என்னன்னு பாருன்னார். நான் அவர் டாக்டர் வேணுகோபால்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். வேணுகோபால் யார் தெரியுமா? ஸ்டெம் செல் தெரப்பியை முதலாக இந்தியாவுக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய டாக்டர். ஓ, ஸ்டெம் செல் தெரப்பி. ஓகே ஓகே. அப்போ ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக 250 பேர் ஹார்ட் பேஷண்ட்டை, ஃபைப்ரஸ் ஹார்ட் டெவலப் ஆனதை ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் பண்ணி, உம்பிளிக்கல் கார்ட் ஸ்டெம் செல்லை இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஹார்ட்டை வந்து திரும்பி ஆக்டிவேட் பண்ணி 250 பேருக்கு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணவர் அவர். தீப்பட்ட கண்ணில் தீ காயம் ஏற்பட்டதை இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக சரி பண்ணவர் அவர். ஓகே. ஒரு மிகப்பெரிய ரெனவுண்டு டாக்டர் அண்டு ரிசர்ச்சர். அவரை வந்து அன்புமணி ஃபங்க்ஷனே பண்ண விடலை. மிகப்பெரிய பிரச்சனை. அவர் டெய்லி காலையில் என் வீட்டுக்கு வந்துடுவார். டெல்லியில் பிரச்சனை ஆனவுடனே வந்துடுவார். அப்புறம் நான் என்ன ப்ராப்ளம்ன்றதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கலாம் சார்கிட்ட கொண்டு போய் சொல்லி, இதை கூப்பிட்டு அன்புமணியை கூப்பிட்டு சரி பண்ண சொல்லணும்னு சொல்லி அன்புமணியை கூப்பிட்டு அப்துல் கலாம் சொன்ன பிறகும் அன்புமணி அதை கேட்கல. டாக்டர் வேணுகோபால் அந்த பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார். ஊழலின் உறைவிடமாக அன்புமணி மாறினார். நல்லவர்களை தூக்கி எறிந்து விட்டு, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு எம்பிபிஎஸ், நீ ஆஃப்டர் ஆல் ஒரு எம்பிபிஎஸ், உனக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு உன்னை வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து அந்த பதவிக்கு அமைத்தினார். 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து நான் செய்தது தவறுன்னு யார் சொல்றது? ராமதாஸ் சொல்றாரு. எனக்கு அன்னைக்கே தெரியும். 108 இது வந்து டாக்டர் கலாம் 2007 அவருடைய பதவி காலம் முடிவுற நேரத்தில் சத்யம் ராஜு பைராஜு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த பைராஜு ஃபவுண்டேஷன் தான் வந்து அவங்களுடைய சொந்த மாவட்டத்தில் 108 ஆம்புலன்ஸை கிரியேட் பண்ணி பைராஜு ஃபவுண்டேஷன் மூலமாக எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சேவையை அறிமுகப்படுத்தினாங்க. பைராஜு ஃபவுண்டேஷன், சத்யம் ராஜு அதில் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி. அவங்க வந்து அப்துல் கலாம் வந்து பார்க்குறாங்க, எங்களால் வந்து அந்த மாவட்டத்தில் இருந்து எடுத்துகிட்டு வர முடியல, அதுக்கு மேலே எங்களால் கொண்டு வர அடுத்த கட்டம், நீங்கள் வந்து எங்களுக்கு சேர்மனாக வந்து எங்களுக்கு வழி நடத்தினா இந்தியா முழுக்க நாங்கள் அதை கொண்டு போவோம். அப்போ நான் டாக்டராக இருக்கேன். அவர் டாக்டர் அப்துல் கலாம் சொல்கிறாரு, பைராஜ் இது சத்யம் ராஜிட்ட என் டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் பொன்ராஜ் வர சொல்கிறேன், நீ பொன்ராஜிட்ட வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கள், பொன்ராஜ் ஓகே சொன்னால் நான் சேர்மனாக இருக்கேன்றார். அப்புறம் என்னுடைய கான்ஃபரன்ஸ் ஹால் கூப்பிட்டு போய் 3 மணி நேரம் எனக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க 108 பற்றி. ஓகே. அப்போ